ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் ஒந்தரங்கட்டும் எல்லாம் வல்லவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே விநாயகனை பற்றி வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நம்முடைய குழுவிலே ஒரு தாமத திருமண அமைப்புடைய ஒரு பெண்ணின் ஜாதகத்தை கொடுத்திருந்தோம். அதாவது அந்த பெண்ணாகப்பட்டவர் பிறந்திருக்கக்கூடிய பிறப்பு தேதி என்று பார்க்கும்போது 9/9/1973 மதியம் 1:05 அளவில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்யும் முன்னர் இந்த ஜாதகி பிறந்திருக்கக்கூடிய லக்னம் என்று பார்க்கும்போது பார்த்தோமேனா இந்த ஜாதகி தனுசு லக்னத்திலே பிறந்திருக்கிறார். பொதுவாக தனுசு லக்னம் என்பது ஒரு உபய லக்னம் ஆகும். அதே நேரம் இந்த ஜாதகி பிறந்திருக்கக்கூடிய ராசி என்று பார்க்கும்போது மகர ராசியிலே இந்த ஜாதகி பிறந்திருக்கிறார். மகர ராசி திருவோணம் 2ஆம் பாதத்தில் இந்த ஜாதகி பிறந்திருக்கிறார். சரி, இவர் பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதம் என்ன மாதம் என்பதை எவ்வாறு நாம் கண்டறிவது என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக இந்த தமிழ் மாதங்களை கண்டறிவதற்கு நாம் இந்த காலபுருஷ தத்துவப்படி, அதாவது காலபுருஷ தத்துவப்படி பார்த்தோம்னா முதல் ராசியான மேஷம், இந்த மேஷம் முதல் 12 மாதங்களை, அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த ராசி கட்டங்களுக்குள்ளே தமிழ் மாதங்களை வரிசையாக அடிக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் மேஷ ராசியிலே பார்த்தோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, இப்படி வரிசையாக தமிழ் மாதங்களை அடுக்க வேண்டும். இப்படி வரிசையாக அடுக்கும்போது எந்த ராசியிலே சூரியன் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியில் வரக்கூடிய இந்த தமிழ் மாதத்தை இந்த ஜாதகி பிறந்த தமிழ் மாதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த ஜாதகி பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதம் என்று பார்க்கும்போது ஆவணி மாதம் 24ஆம் தேதி பிறந்திருக்கிறார். சரி, இந்த ஜாதகி வளர்பிறையில் பிறந்தாரா இல்லை தேய்பிறையில் பிறந்தாரா என்பதை எவ்வாறு நாம் கண்டுகொள்வது என்று பார்க்கும்போது வளர்பிறை தேய்பிறை கண்டறிவதற்கு சூரியன் 12 ராசிகளிலே சூரியன் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகத்தில் இருந்து சந்திரன் 7 பாவகங்களுக்கு உட்பட்டு இருப்பாரேயானால் அதனை வளர்பிறை என்றும், 7 பாவகங்கள் மீறி சந்திரன், சூரியனிலிருந்து சந்திரன் 7 பாவகங்கள் தாண்டி இருப்பாரேயானால் அதனை தேய்பிறை என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த ஜாதகி பிறந்திருக்கக்கூடிய அமைப்பின்படி பார்க்கும்போது இங்கு சூரியனாகப்பட்டவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து சந்திரன் 6 கட்டங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போது இந்த ஜாதகி பிறந்திருப்பது சுக்லபட்சம், அதாவது வளர்பிறையில் பிறந்த ஒரு பெண்ணின் ஜாதகமாகும். சரி, நாம் பலனுரைப்பதற்கு முன்னர் முதலில் நாம் என்ன லக்னம் என்று பார்க்க வேண்டும். அதாவது இந்த ஜாதகி பிறந்திருக்கக்கூடிய லக்னம் சரமா, ஸ்திரமா, உபயமா என்று நாம் கணக்கெடுக்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஜாதகி பிறந்திருக்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னம் என்பது ஒரு உபய லக்னம் அல்லவா? உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதி என்று பார்க்கும்போது 7 கூடையவன் பாதகாதிபதி. அதே நேரம் இந்த 7ஆம் பாவகம் என்பது பாதகஸ்தானம். அப்போது 7ஆம் பாவகம் பாதகஸ்தானமாக இருப்பதால் இந்த 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் பாதகங்களை விளைவிக்கும் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த ஜாதகருக்கு பாதகாதிபதியாக செயல்படுவார். சரி, நாம் முதலில் லக்னம் பார்த்தோம். லக்னம் உபய லக்னம். உபய லக்னத்திற்கு 7 கூடையவன் பாதகாதிபதி. சரி, நாம் பாதகாதிபதியை குறித்து கொள்வோம். அதற்கடுத்து லக்னத்திற்கு 8ஆம் இடம், அதாவது அஷ்டமஸ்தானம் என்று சொல்வோம். இந்த அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியை அட்டமாதிபதி என்று சொல்வோம். அப்போது அட்டமாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் லக்னத்திற்கு 8 கூடையவனாக இருக்கிறார். அப்போ அட்டமாதிபதி சந்திரனை குறித்து கொள்வோம். அதற்கடுத்து இந்த உபய லக்னமான இந்த தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த கடத்திரகாரன் சுக்கிரன் பார்த்தோமேனால் ரோகாதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்பு. சரி, ரோகாதிபதி சுக்கிரனை குறித்து கொள்வோம். அதனை தாண்டி லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் அல்லவா? இங்கு விரையாதிபதி என்று பார்க்கும்போது 12 கூடைய செவ்வாய் விரையாதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்பு. சரி, நாம் லக்னத்திற்கு பாதகாதிபதி, ரோகாதிபதி, அட்டமாதிபதி, விரையாதிபதி இவர்களெல்லாம் குறித்து கொண்டு அதன் பின்னர் இந்த நவ கிரகங்களிலே ராகு கேது தவிர இதர 7 கிரகங்களுக்கும் பார்வை உண்டு. அப்போது இந்த இதர 7 கிரகங்களின் பார்வைகளை நாம் குறித்து கொள்ள வேண்டும். காரணம், இங்கு ஜோதிடம் என்பது ஜோதிஷம், மொழி சம்பந்தப்பட்டது. இங்கு இயற்கை சுபகிரகம், இயற்கை பாபகிரகம் என்றெல்லாம் நாம் பிரித்து வைப்பதெல்லாம் இந்த ஒளியின் அளவினை கொண்டே நாம் பிரிக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கிரகங்களின் பார்வைகளை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நாம்
ஸ்தான பலத்தை குறிக்க வேண்டும். அதாவது இந்த ஜாதகி எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார், அந்த லக்னத்திற்கு அதிபதியான அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் எந்த மனையிலே அமர்ந்திருக்கிறான் என்று குறித்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த ஜாதகி பிறந்திருக்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியான அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானமான மகரமனையிலே அமர்ந்திருக்கிறார். அப்போது 1ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று குறித்துக் கொள்வோம். சரி, 2ஆம் இடத்தோன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது 2ஆம் அதிபதியான சனி பகவான் லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்போது 2 கூடையும் 7லே அமர்ந்திருக்கிறான். சரி, இந்த 2ஆம் அதிபதி தன்னுடைய மனைக்கு எத்தனையாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறான் என்பதை நாம் இந்த ஓரத்தில் குறிக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா 2 கூடையும் தனக்கு 6லே அமர்ந்திருக்கிறான். அப்போது இப்படியாக ஸ்தான பலன்களை வரிசையாக குறித்து கொள்ள வேண்டும். என்னால் ஸ்தான பலத்தை கொண்டே நாம் ஒரு பாதி பலன்களை சொல்லிவிடலாம். சரி, நாம் இனி பலன் எடுக்க செல்ல போகிறோம். நாம் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்ய வந்ததற்கான முதற் நோக்கம் என்னவென்று பார்க்கும்போது, இது ஒரு பெண்ணின் ஜாதகம். இந்த பெண்ணின் ஜாதகத்திலே திருமணம் வெகு தாமதமாக நடந்தது. அதாவது இந்த ஜாதகிக்கு 34 வயதை ஒட்டி தான் திருமணம் நடந்தது. அதற்கான காரண காரியம் என்ன என்பதை ஆய்வு செய்ய வந்தோம். பொதுவாக ஒரு பெண்ணின் ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்யும்போது அவளுக்கு வரக்கூடிய கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் என்று பார்க்கும்போது செவ்வாயை பார்க்க வேண்டும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து விட்டாரே என்றால் அந்த கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான சங்கடங்கள் இருக்காது என்று நாம் பலன் எடுக்கலாம். சரி, இந்த ஜாதகத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். சரி, நாம் செவ்வாயை பார்த்து விட்டோம். செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார். சரி, அதற்கு அடுத்து என்ன செய்வது? அப்போது களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனின் வலிமையை நாம் பார்க்க வேண்டும். இங்கு சுக்கிரனும் பார்த்தோமேனால் 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று ரம்மியமாக அமர்ந்திருக்கிறார். அப்போது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாயும் ஆட்சி களத்திரகாரகனான களத்திர ஸ்தானத்தின் அதிபதி நான் குறிப்பிடவில்லை. களத்திர ஸ்தானத்தின் அதிபதி என்று பார்க்கும்போது 7ஆம் இடத்தும் களத்திர ஸ்தானத்தின் அதிபதி. இங்கே காலபுருஷத்துவப்படி 2, 7 என்ற 2 ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரனான சுக்கிரன் களத்திர காரகன் என்று அழைப்போம். இந்த களத்திர காரகனின் வலிமையை பார்க்கும்போது இந்த களத்திர காரகன் சுக்கிரன் ஆட்சி பெற்று ரம்மியமாக அமர்ந்திருக்கிறார். இப்போது செவ்வாய் வலுத்து சுக்கிரன் வலுத்து இவருக்கு ஏன் திருமணம் அமையவில்லை? சரி, நாம் இனி முற்றிலுமாக ஆய்வு செய்வோம். பொதுவாக ஒரு திருமண காரியத்தை நாம் பார்க்கும்போது 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த வகையிலே 2ஆம் இடத்தை பார்ப்போம். சரி, அதற்கு முன்னர் முதல்ல ஒரு தாமதம் தடை என்று வந்து விட்டாலே நாம் லக்னாதிபதி என்ன வலுவில் இருக்கிறான் என்பதை நாம் அறிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு லக்னம் கெட்டு லக்னாதிபதியும் கெட்டு விட்டான் என்றால் அவனை வழிநடத்துவதற்கு ராசிநாதன் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். இங்கு லக்னத்திற்கு அதிபதியான இந்த குரு பகவான் என்ன வலிமையில் இருக்கிறார் அல்லது லக்னம் என்ன வலிமையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே, அதாவது பருவ காலத்திலே கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களும் உரிய நேரத்தில் கிடைப்பதற்கு இந்த லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஒருவேளை அவன் லக்னாதிபதி கெட்டுவிட்டால் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சரி, நான் முதலில் ஆய்வுக்கு செய்வோம். ஆய்வுக்கு செல்லும் போது லக்னபாவகம் என்ன வலிமையில் இருக்கிறது என்று பார்ப்போம். இங்கு லக்னத்திலே ராகு, அதாவது கிரகங்களிலே மிகப்பெரிய இருள் கிரகம், அதாவது ஒளி புக முடியாத மிகப்பெரிய இருள் கிரகம் எது என்று பார்க்கும்போது பார்த்தோம்னா ராகு பகவான் மிகப்பெரிய ஒரு இருள் கிரகமாகும். இப்படி ஒரு மிகப்பெரிய இருள் கிரகம் லக்னபாவகத்தில் அமரும்போது அந்த ஜாதகிக்கு நன்மையை செய்யுமா என்று பார்க்கும்போது லக்னபாவகம் கெட்டது என்று தான் எடுக்க வேண்டும். சரி, லக்னபாவகத்தை யாரேனும் சுப கிரகங்கள் பார்க்கிறார்களா என்று பார்ப்போம். அந்த வகையிலே சனி பகவான் 7ஆம் மனையிலிருந்து 1ஆம் இடமான லக்னபாவத்தை பார்க்கிறார். இங்கு சனி பகவான் அவரும் ஒரு இருள் கிரகம், அதனை காட்டிலும் இயற்கை பாப கிரகம். அப்போது ஏற்கனவே லக்னபாவகத்திலே ராகு என்ற பாப கிரகம், மேலும் இங்கு சனி பகவான் வேறு லக்னபாவகத்தின் மேலே ஒளியை வீசுகிறார். சரி, லக்னம் கெட்டது. சரி, இனி லக்னாதிபதி என்ன வலுவில் இருக்கிறார் என்று பார்ப்போம். லக்னாதிபதியான அந்த குரு பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இங்கு லக்னாதிபதியான குரு பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரமனையிலே நீசமடைந்திருக்கிறார். அதே நேரம் 2ஆம் இடத்திலே அவர் வக்ரம் ஆகியிருக்கிறார். ஒரு கிரகம் நீசமடைந்து வக்ரம் அடைந்திருந்தால் முதலில் நீச பலனை செய்தே அதன் பின்னர் வக்ர பலனை செய்யும். அப்போது லக்னாதிபதி வலுவிலிருந்து வக்ரம் அடைந்திருப்பதால்
ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு. ஆனாலும் லக்னாதிபதி வலுத்து இருந்தால் மட்டுமே தனக்கு உரிய கடமைகளை உரிய காலத்திலே செய்வார். அந்த வகையில் இங்கு லக்னாதிபதி வலுவிழந்து அதன் பின்னர் வக்ரமடைந்து வலுப்பெறக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, லக்னாதிபதியும் கெட்டு இருக்கிறார். சரி, ராசியை பார்ப்போம். ராசியை பார்க்கும்போது இங்கு மகர ராசியிலே இந்த ஜாதகி பிறந்திருக்கிறார். ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருக்கிறார். அதாவது ராசிநாதனான இந்த சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேதுவோடு பிடியிலே அமர்ந்திருக்கிறார். அவரும் பார்த்திங்கன்னா மிக குறைந்த பாகை அளவிலே இருக்கிறார்கள். அப்போது ஏற்கனவே சனி பகவான் ஒரு பாவ கிரகம், அவர் கேதுவின் பிடிகளை வேற மாட்டுகிறார். அப்போது லக்னம் கெட்டது, ராசிநாதனும் கெட்டான். ராசி அமைந்த பாவகத்தில் யார் யார் இருக்காருன்னு பார்த்தோம் என்றால், இங்கே இந்த ராசியானது, அதாவது மகர ராசி ஒரு சரராசி. இந்த சரராசிக்கு பார்த்தோமேனால் 2-7 என்பது மாரகஸ்தானம். அப்போது 2-7 கூடியவன் மாராக அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. அந்த வகையில் இந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திரன் 7ஆம் இடத்தோன் என்று சொல்லக்கூடிய மாரக அதிபதி ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதே நேரம் ராசிக்கு 3-12 என்ற, அதாவது 12ஆம் அதிபதி விரையாதிபதியான குரு ராசியிலே அமர்ந்து ராசியை கெடுத்தார். அப்போது லக்னம் கெட்டது, ராசி கெட்டது, லக்னாதிபதி கெட்டார், ராசிநாதனும் கெட்டான். சரி, நாம் இனி 2ஆம் பாவகத்தை ஆய்வு செய்யும். 2ஆம் பாவகம் என்ன வலிமையில் இருக்கிறது என்று பார்க்கும்போது நமக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த 2ஆம் இடத்தின் அதிபதியான இந்த சனி பகவான் இந்த உபயலக்கணமான தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் அமர்ந்து விட்டார். அப்போது தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி பாதகம் ஏறி தன்னோடு கூடி இருக்கக்கூடிய கிரகம் என்று பார்க்கும்போது கேதுவோடு கூடி முற்றிலுமாக கெட்டுவிட்டார். ஸோ 2ஆம் பாவகம் கெட்டது. இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தோன் மட்டுமா? அவருக்கு 2 ஆதிபத்தியங்கள் இருக்கிறது. அவரே 3ஆம் இடம், அதாவது தைரிய வீரியஸ்தானம், அதாவது காமத்தின் அளவு, நீடித்து நிலைத்த காமம் கிடைக்குமா என்று பார்க்கும்போது 3ஆம் இடத்த அதிபதி பார்த்தோமே ஆனால் லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் அவரும் கேதுவின் பிடியில் அமர்ந்திருக்கிறார். சரி, அடுத்தபடியாக 7ஆம் இடத்தை ஆய்வு செய்வோம். 7ஆம் பாவகத்தை ஆய்வு செய்யும்போது 7ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் வலுவை பார்ப்போம். முதல்ல இங்கே 7ஆம் பாவகத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக இயற்கை அசுவ கிரகமான சனி பகவான் 7ஆம் மனையில் அமரும்போது தடை தாமதத்தை கொடுப்பார். அந்த பாவகத்தில் உள்ள காரகத்துவங்களை கெடுக்க முற்படுவார். அதாவது மிகுந்த தடையை ஏற்படுத்தி கொடுப்பார். 7 அமர்ந்திருக்கக்கூடிய சனி தடையை உண்டாக்குவார், திருமண தடையை ஏற்படுத்துவார். அதே நேரம் கேது பகவான் அதனை தாண்டி முற்றிலும் ஒரு அசுபகிரகத்துக்கு நிகரான இந்த கேதுவும் மிகுந்த தடையை கொடுப்பார். சரி, இங்கே 7ஆம் பாவக அதிபதி என்ன வலிமையில் இருக்கிறார் என்று பார்க்கும்போது 7 கூடியவன் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தோனை பார்த்தோமேனால் அந்த சனி பகவான் பார்த்து அவரையும் கெடுத்தார். அப்போது 7ஆம் பாவகம் கெட்டு 7 கூடியவன் சனியின் பார்வையால் பட்டு மிகு தாமத திருமணத்தை அமைத்து கொடுத்தார் அந்த ஜாதகிக்கு. அதாவது பொதுவாக பெண்ணின் திருமணத்திலே திருமண சம்பவங்கள் பார்க்கும்போது செவ்வாய் என்ன வலுவிலே இருக்கிறான், சுக்கிரன் என்ன வலுவிலே என்று இருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஜாதகிக்கு செவ்வாய் வலுத்து சுக்கிரன் வலுத்து இருப்பதால் திருமணம் உண்டு. ஆனாலும் இந்த சனி பகவான் ஒரு தாமதத்தை ஏற்படுத்த முடியும், கேது ஒரு தடையை ஏற்படுத்த முடியும். ஆனாலும் சுக்கிரன் வலுத்திருந்து செவ்வாய் வலுத்து இருப்பதால் அவர்களுக்கு திருமணம் உண்டு என்பது உறுதி. ஆனால் எந்த காலத்திலே வரும் என்பது பார்க்கும்போது மிகச்சரியாக இந்த ஜாதகிக்கு குரு திசை, குரு புத்தியிலே இவருக்கு திருமண வைபவம் நடந்தது. காரணம், குரு பகவான் லக்னத்திற்கு 1-4 என்ற 2 ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை இயக்கினார். 2ஆம் பாவகம் இயங்கும்போது ஒரு மனிதனுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு, சுய குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு. அதே நேரம் இந்த குரு பகவான் நீசமடைந்து வக்ரமடைந்து இருப்பதால் இந்த ஜாதகிக்கு பொதுவாக இயற்கை சுபகிரகங்கள் லக்னத்திற்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, ரோகாதிபதியாக இருந்தாலும் சரி, விரையாதிபதியாக இருந்தாலும் சரி, இயற்கை சுபகிரகங்களான குரு சுக்கிரன் கெடக்கூடாது. என்றால் ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்க வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இங்கு குரு நீசமடைந்திருந்தாலும் வக்ரம் பெற்றிருப்பதால் தன்னுடைய காரகத்துவங்களை இயல்புக்கு மாறாக தாமதமாக கொடுத்தார். குரு திசை குரு புத்தி வந்தது.
புத்திரகாரகன் குரு தன்னிடம் இருக்கக்கூடிய காரத்துவங்களை, அதாவது தன்னுடைய முதன்மை காரத்துவமான புத்திர சம்பத்தை இந்த ஜாதகிக்கு கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே அவர் லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை இயக்கினார். அதனை காட்டிலும் இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய சாரம் என்று பார்க்கும்போது இந்த குரு பகவான் பார்த்தோமேனா உத்திராடம் 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கார். அப்போது 9ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார். அப்போ 9ஆம் பாவகம் இயங்கும். பொதுவாக திரிகோணங்கள் இயங்கும்போது, அதாவது இப்போ 9ஆம் பாவகம் இயங்குதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதன் திரிகோணங்களான 1, 5, 9 இயங்கிடும். அப்போது பார்த்திங்கன்னா 9ஆம் பாவகம் இயங்கும்போது 1, 5, 9 இயங்கிடும். அப்போ பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் இயங்கும்போது புத்திரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் லக்னாதிபதி இயங்கிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருக்கு அந்த லக்னாதிபதியின் திசை காலங்களிலே திருமணம் நடக்கலாம், அல்லது 7ஆம் இடத்தோன் திசை காலங்களிலே திருமணம் நடக்கலாம், அல்லது 2ஆம் பாகம் இயங்கும் போது திருமணம் நடக்கலாம், அல்லது 5ஆம் பாகம் இயங்கும் போது அவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலை வருவதால் திருமணம் நடக்கலாம். இங்கு லக்னத்திற்கு 12ஆம் இடத்து அதிபதி அயன சயன போகஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று ஜாதகிக்கு சனி கேது என்ற 2 இயற்கை பாபகிரகங்கள் இவருக்கு களத்திர ஸ்தானத்திலே தடையை விதித்தாலும் கூட சுக்கிரன் வலுத்து செவ்வாயும் வலுத்து, அதே நேரம் 12ஆம் இடத்தோன் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்தின் அதிபதியான செவ்வாய் வலுத்து இருப்பதால் இவருக்கு இந்த 7இல் அமர்ந்த 2 கிரகங்களும் ஒரு தாமதத்தை கொடுக்க முடிந்ததையுடைய ஒரு தடையை கொடுக்கவில்லை. வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் ஒரு தாமத திருமண அமைப்புடைய ஒரு பெண்ணின் ஜாதகத்தை ஆய்வு செய்தோம். நன்றி, வணக்கம்.